தற்போதைய முக்கிய செய்தி, எல்ஐசி இந்தியா இணையதளத்தில் இந்தி மொழி மட்டுமே இருந்தது பெரும் சர்ச்சையை வெடித்தது. தமிழ்நாட்டில் பொறுத்தவரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருந்தார். அதாவது அந்த இணையதளம் முழுக்க இந்தியிலேயே வருவதாகவும் ஆங்கிலம் என்ற ஒரு தேடுதல் கூட இந்தியிலே வருவதால் அது இந்தி திணிப்பு என்று பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டை வைத்தனர். முக்கியமாக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. சில மணி நேரங்களிலேயே இந்த சர்ச்சை நீக்கப்பட்டு விட்டது. எல்ஐசி இணையதளம் தற்போது ஆங்கிலம் மற்றும் இந்தி என 2 மொழிகளில் தெரியக்கூடியதாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொழில்நுட்ப கோளாறு என்றும் அதை சரி செய்வோம் என்றும் சில நிமிடங்களுக்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டது. அதன்படியே இந்த இணையதள பிரச்சனை தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் என்று சொல்லக்கூடிய எல்ஐசி இதற்கு வருத்தமும் தெரிவித்திருக்கிறது. வருத்தம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த இணையதளம் மீண்டும் சரி செய்யப்பட்டு விட்டது.